பார்த்து போர் அடிக்கும். 2 பேரையும் கல்யாணம் பண்ண மாட்டார். ஒருத்தரை லவ் பண்ணுவார், ஒருத்தரை கல்யாணம் பண்ணார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கதையாக யோசிக்கும் போது அப்பா டக்கர்னு வச்சுருக்கேன் சார். ஊரில் அது அப்போ நான் என்ன நினச்சேன், ஊரில் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கவன் தான் அப்பா டக்கர்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது அப்பா டக்கர்னா அவன் அனைத்தும் தெரிந்தவன், அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுவான், என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுவான்ற ஒருத்தர் தான் அப்பா டக்கர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சரி, அதை வச்சிடலாம். அப்பா சொல்கிறேன், நீ என்ன பெரிய அப்பா டக்கரானா, அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் தான் அவன் அப்பா டக்கர். சரி, அப்பா டக்கர்னு வச்சுட்டு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு லைட்டாக ப்ரொடியூசர் ஒரு டவுட் கலப்புனார். சார் இது ஓகேவாண்ணா? சார் அப்பா டக்கர் தமிழ் பேர் தானே சார் நான் சொன்னேன். நம்ம சொன்னால் மெட்ராஸ் எல்லாம் விட்டுருவாங்கல்ல, மெட்ராஸ் இருந்தது அதெல்லாம். சரி, அது மாதிரின்ட்டேன். கடைசியாக சென்சார் இப்போது தமிழ் வளர்ச்சி கழகத்துலேருந்து அப்பா டக்கர் வந்து சான்ஸ்கிரிட் நேமானாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அது தமிழ் பேர் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் என்ன சொன்னார், கூப்பிட்டு ப்ரொடியூசர் பேசினார். அது அப்பா டக்கர் வந்து என்ன அதுக்கு பண்ணலாம், அவன் அப்பா டக்கர் இவன் அப்பா டக்கர் நல்லா எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பா டக்கர்னா அனைத்தும் தெரிந்தவன். அனைத்தும் தெரிந்தவன் யாருன்னா சகலகலா வல்லவன். சரி சார், அப்போ நீங்கள் கேளுங்க சார்னா, அவர் சரவணன் சார் வந்து நிறைய ஹீரோ டைரக்டர் கேட்டு அந்த டைட்டில் தரல. முரளி சாருக்கு மேலே, முரளி சார் அவர் மேலே ஒரு ரொம்ப மரியாதையாக இருப்பார். ஆனால் முரளி சார் கேட்டவுடனே அந்த டைட்டில் கொடுத்துட்டார். நான் எங்கே சார் ஃபேமிலி டச்சோட போனேன்? ஃபேமிலியே பிடிக்காம தான் ஊர்லேருந்து இங்கே ஓடி வந்துட்டேன். ஆமாம், என்னன்னு கேட்டேன், ஃபுல் லென்த்து காமெடியாக போயிட்டு இருந்தால் சும்மா பார்த்தோம் வந்துன்னு இருக்கோம். இதில் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும் அந்த படத்தில். அந்த சீன் வந்து இந்த படத்தில் ஒரே ஒரு சென்டிமெண்ட் சீன், அது மட்டும்தான். அது அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட்டாக, அதான் கிளைமேக்ஸாக வச்சுருக்கிறேன் படத்தில். அது இருக்கும் சார். தெலுங்கு சாயல் சார், தெலுங்கு பாட்டு தான். அது என்னென்னா, தமன்கிட்ட போய் டியூன் கேட்டேன். அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் தெலுங்கில், இப்போ நம்பர் 1 இருக்கார். அவர்கிட்ட டெய்லியும் போவேன், அவர் ஒரு 4 டியூன் தருவார். 4 டியூன் போட்டு பார்த்தா பிடிக்கல, மறுபடியும் போகிறேன், மறுபடியும் 4 டியூன் தர்றாரு. அப்புறம் நான் ஒரு நாள் CD எடுத்து போய் தந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், போட்டு கேட்டார், இந்த சாயலில் வேணுமா சார்னாரு. இல்லை, இதுதான் வேணும் சார் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், சரி சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் சார்னு அந்த சாயலில் போட்டார். பட் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆமாம், கரெக்ட். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். தேங்க்ஸ் ரிமைண்ட் பண்ணதுக்கு. நான் இது வரைக்கும் ஃபுல் லென்த் காமெடி பண்ணதே இல்லை. ரொம்ப ஆசை எனக்கு பண்ணணும்னு. அது இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சது வந்து உண்மையாகவே லக்கி தான் நான். ஸோ சுராஜ் சார் அவரே சொன்னார் எனக்கு காமெடி தான் வரும் அப்படின்னு. ஸோ எனக்கு அவருடைய காமெடி ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு செட்லேயும் அப்படி தான். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரே விஷயத்த 5 தடவை சொன்னாலும் 5 தடவையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் சகலகலா வல்லவன். நான் தில்லாலங்கடி காமெடி இருக்குது, பட் அது ஸ்டோரி பேஸ்ட் வேறு ஸ்கிரிப்ட் அது. ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட் நம்மளை ரசிக்க வைக்கணும் ஆடியன்ஸை மைண்டில் மட்டும்தான் வச்சுட்டு பண்ண படம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். உங்கள் மனைவிகிட்ட நீங்கள் சொன்ன டயலாக் சொன்னீங்கன்னா அவங்க ரியாக்ஷன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு சொல்லவா? நான் சொல்லவா? ஓகே. அதான், ஒரு ஆம்பளை தனியாக சந்தோஷமாக வாழலாம், ஒரு பொம்பளை தனியாக சந்தோஷமாக வாழலாம். ஆனால் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா சேர்ந்து சத்தியமாக சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் படத்தில். எப்பவுமே ஒரு பிரச்சனையை சொல்லாமல் சொல்யூஷன் சொல்ல முடியாது. இந்த படத்தில் அது ஒரு பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் எண்டில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.